துளாராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் 2026 பொறுத்தவரை முழுமையான கெட்ட பலன் இல்லை. அதுல நீங்க தெளிவா இருங்க. முழுமையான கெட்ட பலன் இல்ல. ஓகே. தெளிவா ஆமா, இருக்கும். அதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை இப்ப உங்களுக்கு நவம்பர் வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு. அந்த 5ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பவர் தானே. 5ஆம் இடத்து ராகு பவர்ல இருக்காரு. அது எவ்வளவு பெரிய லாபம் தெரியுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா தந்தை வழி குலதெய்வத்தை அதிகமா வழிபடணும். அதே மாதிரி மாரியம்மன் கோயிலுக்கு போறது, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறது, அம்மன் வழிபாடு நிறைய செய்யணும். அம்மன் வழிபாடு நிறைய செய்ய நல்லா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா அம்மணி அம்மன் கோபுரம்னு இருக்கும், அம்மணி அம்மன் கோயில்னு இருக்கும். அந்த அம்மணி அம்மன் கோயிலுக்கு போய் உங்களுக்கு உங்க பேர்ல நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கும். உண்ணாமலை அம்மனை வழிபடுங்க. அம்மணி அம்மன் கோயில் போயிட்டு அம்மணி அம்மனை வழிபடுங்க. அதே மாதிரி வந்து அம்மணி அம்மன் கோபுரம் வழிபாடு செய்யுங்க. அதே 4 கோபுரத்துல ஒரு கோபுரம் வந்து அம்மணி அம்மன் வரும். அம்மணி அம்மன் கோபுரமே வரும். அதை வழிபடுங்க. அருணாசலேஸ்வரர் மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார்.